வாங்க உறவுகளே, எல்லாருக்கும் காலை வணக்கம். இப்போ என்னோட ஃப்ரெண்டோட ஊர் தியாகதுருகம். அந்த அந்த ஊரில் இருக்கிற ஐயனாரப்பன் கோவிலை போய் பார்க்கலாமா? வாங்க. நாங்கள் எப்போவுமே அங்கே போனால் அந்த வழியாக வாக்கிங் போவோம். எனக்கு அந்த இடம் ரொம்ப பிடிக்கும். கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காந்துட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நாங்கள் எங்களோட பழைய கதையெல்லாம் பேசிட்டு சந்தோஷமாக தான் அப்படி நான் அதை என்ஜாய் பண்ணேன் இல்லையா, அதை உங்ககிட்ட காமிக்கலான்னு எனக்கு ஒரு ஆசை. அதை நான் இப்போ உங்ககிட்ட பாருங்கள். இந்த கோவிலில் வந்து காதணி திருவிழா, அப்புறம் ஊர் திருவிழா, அப்புறம் வந்து ஏதாவது காணோம், தொலைஞ்சி போச்சு, திருடிட்டாங்க, அந்த மாதிரினா வந்து மனு எழுதி போடுவாங்க. அது அவங்க ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சு வேண்டிட்டு வருவாங்க. அந்த நாள்லேயே அவங்களுக்கு அது கிடைச்சிரும். அது அந்த ஐயனாரப்பனோட சக்தி. அப்புறம் இந்த இயற்கை சூழல் நிறைந்த இந்த கிராமத்தை உங்ககிட்ட நான் சுற்றி காட்ட போகிறேன். பாருங்கள், எவ்வளோ வயல்வெளி, எவ்வளோ அழகான தென்னை மரம் எல்லாமே இருக்குது. எவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ்லேருந்து நாங்கள் வியூ பார்க்குறோம். எங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. நாங்களும் இந்த மாதிரி அதிகமாக பார்த்ததில்ல. எங்கள் குழந்தைங்களையும் இட்டுட்டு போனோம். எல்லோரும் ரொம்ப ரொம்ப அதை சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. தூரமாக வயலில் பார்த்தா ஒரே ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டி மட்டும் அந்த நெல்லுக்கெல்லாம் மருந்து அடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள மட்டும் அங்கே பார்க்குறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இப்போலாம் நம்ம ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம்னு ஓடிட்டுருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் அவங்க 2 பேரும் ஒரே இடத்துல வேலை செய்கிறது, அவங்க இந்த சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கிறது, அது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்குறதுக்கு. பக்கத்தில் அந்த குளம், அந்த ஒயிட் கலர் பூ எல்லாத்தையுமே நான் ரொம்ப ரசித்து என்ஜாய்மெண்ட்டாக அங்கேருந்து பிரியா மனத்தோடு தான் நான் வெளியே வந்தேன். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.